Queen to E. அப்ப அடுத்த நகர்வு என்ன ஆடுறது? சரி, முதல் நகர்வு சரி, விளையாடிடுங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. Queen to C. Queen to C2. ஆடக்கூடாது. அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. இங்க நம்ம ஆட்ட சூழல்ல பாருங்க, எப்பயுமே அதை பார்க்கணும். நீங்க புதிர்ல விளையாடுற இடத்த மட்டுமோ இல்லைன்னா எங்க விளையாட போறோம் என்ன நடக்குதுன்றத மட்டுமோ பார்க்க கூடாது. விளையாடும் போதும் அதே மாதிரிதான். அந்த 64 சதுரத்திலையும் உங்களுக்கு கவனம் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்மளோட படை வீரர்களோட எண்ணிக்கையை பாருங்க, அவங்களோடத பாருங்க. பெட்டாலியன் கவுண்ட்டை பார்த்து முடிவு பண்ணுங்க. பெட்டாலியன் கவுண்ட்டை பாருங்க. நீங்க அப்ப குயின் E2 குயின் C2 விளையாடி அவங்க அரசியை எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப 2 பேரோட அரசியும் இப்ப சதுரங்க பலகையில அரசி உள்ள இருக்கும்போது அது குயின்ஸ் ஆன் போர்டு. இந்த சதுரங்க பலகையை விட்டு அரசி வெளியில போற மாதிரி இருக்கும்போது அது குயின்ஸ் ஆஃப் போர்டு ஆயிடுது. இப்ப 2 அரசியும் சதுரங்க பலகையை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்ப சதுரங்க இப்ப போயிட்டாங்கன்னு எடுத்துக்கோங்க. அப்ப சதுரங்க பலகையை பார்த்து ஆட்ட சூழலை கணித்து சொல்லுங்க பார்க்கலாம். Queen to C2. King to C2 ஆடுவாங்க சார். அதுதான் அதுக்கப்புறம் அதுதான் நம்ம பார்த்துட்டோமே. அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டோமே. அவங்க அரசியும் நம்ம அரசியும் சதுரங்க பலகையில இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இல்லம்மா. நாம அவங்க அரசி எடுத்துடுறோமா, அவங்க நம்ம அரசி எடுத்துடுறாங்க. ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது சதுரங்க பலகையில எல்லாமே உங்களுக்கும் அவங்களுக்கும் சமமா தானே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு யானை கம்மியாவோ இல்ல ஒரு சிப்பாய் குறைஞ்சபட்சம் ஒரு சிப்பாய் கம்மியாவோ கொடுக்குறாங்க? இல்ல சமமா தானே கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆட்டம் நகரும் போதும் அது சமமாவே தான் நகரணும். அந்த சமநிலை ஏதாவது ஒரு இடத்துல உடையலாம், ஆனா அது சமமாவே தான் நகரணும். சரிங்களா? அதை நம்ம உறுதி பண்ண சமமாவே தான் அது நகரணும். அந்த சமநிலையை உடைக்கிறதுக்கு தேவையான ஏதாவது ஒண்ணு வேணா கூட பண்ணலாம். அதுதான் நம்ம பண்ணணும். அது பண்ணுவோம். ஆனா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அரசியை நீங்க எடுத்துடுறீங்க, அவங்க உங்க அரசியை எடுத்துடுறாங்கன்னா நமக்கு வெறும் ஒரு யானையும் ஒரு மந்திரியும் மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஆனா அதுவே அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்? அவங்களுக்கு 2 ரூக் இருக்கும் சார். அப்போ நைட் இருக்கும். அவங்களுக்கு என்ன கூடுதலா இருக்கும்? அதுதான் முக்கியம். அவங்களுக்கு என்ன கூடுதலா இருக்கும்? எது கூடுதலா இருக்கும்? நமக்கு ஒரு மந்திரியும் ஒரு யானையும் இருக்கு. அவங்களுக்கு எது கூடுதலா இருக்கும்? 2 ரூக் சார். எப்படிமா 2 யானை கூடுதலா இருக்கும்? நமக்கு ஒரு யானை இருக்குது, ஒரு மந்திரி இருக்கு. அவங்களுக்கு கூடுதலா இருக்கிறது, அவங்களுக்கும் ஒரு யானையும் ஒரு மந்திரியும் இருக்குல்ல, அது போக வேற எது கூடுதலா இருக்கும்னு கேக்குறேன்.
2 யானை, ஒரு நைட், ஒரு பிஷப் சார். நீங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றீங்க. அதையே இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றீங்க. அவங்களுக்கு எது கூடுதலா இருக்கும்? சதுரங்க பலகையில அவங்க பார்த்து தான் சொல்ல சொல்றேன். நான் மனப்பாடம் பண்ணவோ எதுவோலாம் கூட சொல்லல. பார்த்து தான் எது அவங்களுக்கு கூடுதலா இருக்கும்? நமக்கு ஒரு யானையும் மந்திரியும் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற மொத்தத்தையும் நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப அதுல எது வந்து அவங்களுக்கு கூடுதலா இருக்கும்னு சொல்லுங்க. சரி, விளையாட அதை இன்னும் தெளிவா பார்க்கலாம். நான் இன்னொரு தடவை நான் சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நமக்கு அவங்க அரசியை எடுத்துட்டா அவங்களும் திரும்ப நம்ம அரசியை எடுத்துருவாங்க. குயின்ஸ் ஆஃப் கோல்டுன்னு போயிடும். நமக்கு ஒரு யானையும் ஒரு மந்திரியும் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு யானையும் ஒரு மந்திரியும் இருக்கு. அது போக அவங்களுக்கு ஒரு குதிரையும் ஒரு யானையும் கூடுதலா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன கூடுதலா இருக்கும்னு. ஒரு ரூக்கோ யானை. சரியா சொல்லுங்க. ஒரு ரூக்கும் யானையும் எப்படி அவங்களுக்கு கூடுதலா இருக்கும்? நான் இப்ப சொன்னேனே என்ன கூடுதலா இருக்கும்னு. நைட்டு ரூக்கோ. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுல ஏதாவது ஒண்ணு கூடுதலா இருந்தா கூட போதும், அந்த ஆட்டத்தை அவங்க முடிச்சிட முடியும். அதனால அந்த இப்ப நம்ம பாக்குறது பேசுறது எல்லாமே எதனால அந்த அரசியை எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். புரிஞ்சுதுங்களா? விளையாடும் போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் அந்த அரசியை வந்து அதனாலதான் எடுக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். இப்போ அவங்க எதெல்லாம் கூடுதலா இருக்கிறாங்களோ அதை எடுத்தாதான் ஆட்டம் வந்து சமநிலைக்கு வரும் இல்லையா? அப்போ எதெல்லாம் கூடுதலா இருக்கிறாங்களோ அதை எடுத்து ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வர்றது ஒரு வழி, சரிங்களா? ஆனா அதை விட சிறப்பான ஒரு வழியே இங்க இருக்கு. அதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்கு. அப்படி இது இப்ப நான் சொன்ன சூட்சமப்படி யோசிச்சீங்கனாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்ல விதிமுறைப்படினாலும் யோசிச்சுட்டு நகர்வு சொல்லுங்க. Queen to E3. ஆனா அது வந்து வேணாமா? அது இப்ப இப்ப அது வேணான்னும் போது எப்படின்னா, குயின் டு E3 விளையாடும் போது அவங்க அரசியை வச்சு அரசருக்கு வர தாக்குதலை தடுக்கலாம். இல்லைன்னா அவங்க அரசரை நகர்த்தி உள்ள கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்த நகர்வுல நாம அவங்க யானையை எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டம் வந்து சமமா ஆகுது. ஏன்னா அவங்களோட ஒரு மந்திரி எடுத்துட்டோம், அவங்களோட ஒரு யானையை எடுத்துட்டோம். ஆனா இது ரெண்டுத்தை விட சிறப்பான நகர்வு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாருங்க.
Queen to E1. விளையாடுங்க, சிறப்பு. அதான் அடுத்த நகர்வு அவங்க கேட்கல. ஆனா அடுத்த நகர்வு என்னன்னா, அங்க அவங்க அரசியை மட்டும் வச்சு மட்டும்தான் அந்த தாக்குதலை தடுக்க முடியும். அப்படி தடுத்ததுக்கு பிறகு அவங்க அரசியை எடுத்துட்டா ஆட்டம் முடிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது சார். அப்ப இந்த இடத்துல யானையும் அந்த மந்திரியும் எடுக்கிறத விட ஆட்டத்தை முடிக்கிறதே சிறப்பான வழியா இருக்கு. அதனால அதையே நம்ம பண்ணிடலாம். ஓகே சார். சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவா சார்? ம். போங்கம்மா, போயிட்டு வாங்க.